ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லேக்கில் உள்ள மேப்பை நீ கொஞ்சோண்டு லேண்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மேப் எடுத்திருக்கோம். இந்த மேப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய அபண்டன்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த எம்பிசிஸும் இன்னும் பார்க்கலண்ணா. இங்கே யாரும் இல்லை இன்னும். ஏன்னா இது பேர் ஏபி மோட்டல்னாலே கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. மோட்டலும் ஹோட்டலும் ஒன்றுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே அவ்வளோ பேர்லாம் இல்லை, ஒருத்தவங்க கூட இல்லை. நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரி, அதுக்கடுத்து இது வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபைட்டிங் அரேனா. ஏன்னா சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைட்டில் கரெக்டாக உட்காந்து அடிக்கிறதுக்கு கூட கரெக்டான பிளேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபைட்டிங் அரேனா. அண்ட் சரி, நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் அடுத்து வந்து இதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஒருத்தன் மொட்டையாக இருப்பான், அவனோட வீடு தான் தெரியும். வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ராங்க்லின் தாங்க. அவனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்க. நீ GTA 5 விளாடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது, இது அந்த லேக்கு தான். எப்படிரா இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் இந்த மேப்பை க்ரியேட் பண்ண வேணோட மகிமை. இது பேர் நீங்கள் ஃப்ராங்க்லின் ஹவுஸ்னு அடித்தாலே வந்துடும். அண்ட் இதில் வந்து நம்மளால் கேரக்டர்லாம் வைக்க முடியும். இது இந்த ஒரு பொம்பளை கத்திட்டு இருக்குது, நான் தான் வச்சேன். மற்ற எல்லாத்தையும் அவன் தான் பண்ணான். அண்ட் GTA 5 இருக்கிற ஃப்ராங்க்லின் ஹவுஸுக்கும் இதில் உள்ள ஃப்ராங்க்லின் ஹவுஸுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஆனால் நம்மளோட இங்கே உள்ளவங்க கேரக்டருக்கு தண்ணியில் கண்டோம், அது மாதிரி ஷாக் ஹவுஸும் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் வாட்ரு அதோட வித்தியாசமாக இருக்குது. தண்ணியும் வைக்கல, அவங்க வந்து சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சேண்டை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்த இங்கே பக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, இது இந்த லேக்கு தாண்டி. அண்ட் அதுக்கடுத்து கீழே போமா இருங்க. ஃபஸ்ட்டு இங்கே அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் போக முடியல. அண்ட் அதுக்கடுத்த சரி கீழே வந்தாச்சு. சரி, இதான் நம்ம ஃப்ராங்க்லினோட பெட்ரூம். இங்கே தான் நம்ம தலை தூங்கிட்டு இருப்பார். அண்டு இங்கே தான் நம்ம ட்ரெஸ்லாம் மாற்ற முடியும். அண்டு இங்கே தான் மெடிக்கெட்லாம் இருக்கும், ஆனால் இங்கே இல்லை, அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்த இங்கே ஒருத்தன் ட்ரெவர் உட்காந்துருப்பான். இவன் தான் நம்ம ட்ரெவர் வந்து அவன் வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டு வந்து புஷ்அப் எடுத்துட்டு கிடக்கான். சரி, அடுத்த வந்துருக்குது நம்ம ரியல் GTA 5 மேப் தான். இது பேரே GTA 5. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய மேப்பு. இதெல்லாம் நம்மளால் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியாது. இது வந்து கொஞ்சம் தான் நம்மளால் லேண்டு போட முடியும். ஏன்னா ஃபுல்லாக லேண்டு போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகிரும். ஏன்னா அவ்வளோ பெருசு இந்த மேப்பு. இந்த மேப்போட கேம் பிளே உங்களுக்கு வேணுமா? GTA 5 இதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் இந்த மேப்பை ஃபுல்லாக விளையாண்டு உங்களுக்கு காட்டுதேன். அண்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அடுத்து வந்துருக்குது நம்ம GTA San Andreas தாங்க. அப்படியே GTA San Andreasல உள்ள வீடு தான் இது, CJ ஹவுஸு. அண்ட் அதுக்கடுத்த இது வந்து அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு மிஷினில் இங்கே தான் உட்காந்து CJ ஆடுவான். அண்டு இதுதான் வந்து இது கிச்சனு, இங்கே நிற்பான். அடி இது என்னது ஸ்டெப்ஸுங்க கீழே போகுது. கிராணி வீடை உள்ளே கொண்டு வந்துட்டான். இங்கே இதே மாதிரி நான் ஸ்டெப்ஸே பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் இது உண்மையாக இருக்கா இல்லையாண்டு நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்த வேறு இந்த வீட்டில் ரொம்பலாம் பெருசுலாம் கிடையாது. ஏன்னா நிறைய இடம் இல்லை. பிக் ஸ்மோக்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது என்னதுங்க, உள்ளே போகல. ஏய், எப்படிங்க போவேனா? ஏய், உள்ளே போகலங்க ஐஸ். சரி, வெளில போய்ட்டு அப்படியே ஓடி இருந்து இடிச்சு போட்டுருவோம் கதவை. வெளில போவோம். ஏய் இங்கே வெளில வர போக முடியல. ஏங்க இப்படி இருக்கு இது? வர முடியலங்க. ஓடின்ட்டு அது திறக்கும் போது கரெக்டாக உள்ளே ஓடிடணும். வெளியில் திறக்கும் போது இருங்க, அதை தள்ளி விட்டு தருவோம். இல்லை வந்துட்டா அப்படி. உள்ளே போக முடியல கைஸ்.
கைஸ் என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் அங்கே உள்ளே போக முடியல, அதனால் நான் வந்து அந்த முயற்சி கை விட்டுட்டேன். சரி, அதுக்கடுத்த நம்ம சிஜியோட ரூமை போய் பாட்டு வந்துடுவோம். இங்கே தானே இருக்கோம் சிஜி. இதான் சிஜி இல்லை, பாத்ரூமு இங்கே தாங்க. ஓ இது ஐயோ அங்கே தானடா ரூமே இருக்கும், சிஜே ரூமு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சீட்டு ரூம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கான், ஏன்னா இல்லை காப்பிரைட் உள்ள வாய்ப்பு இருக்குது. காப்பிரைட் விடமாட்டான், ஏன்னா இது வந்து சின்ன சின்ன மேப்புங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்துலலாம் காப்பிரைட்லாம் விழாது. சரி, அடுத்த வீடியோக்குள்ள போகலாமா? அடுத்த மேப்போட பேர் ஜேடிகே ஸ்கூல். இது வந்து ஒரு நம்மளோட சும்மா ஸ்கூல் மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் லைப்ரரி. என்னது, இன்றைக்கி வந்து நம்மளால் புக்கை பாரோ பண்ண முடியாது, அதுதான் இதில் வந்து போட்டிருக்கான். அண்ட் அதுக்கடுத்த சரி அடுத்த கிளாஸ் ரூம் எப்படி பார்ப்போம். நாங்கள் இல்லை, இது வந்து ப்ரொஜெக்டர் ரூமா. இது வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அண்டு இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்னால் மறக்க முடியாத ஒரு கிளாஸ் தான் இதாங்க. நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்கடுத்து இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிடிக்காது, தேர்ட் ஸ்டாண்டர்டும் பிடிக்காது. என்ன, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை, ஏன்னா லாக்டவுன் பாஸு தேர்டில். அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கான், ஒருத்தன் அது மேலே ஏறி நிற்கான். அண்ட் அதுக்கடுத்து ஃபோர்த்து நான் மறந்துடுவேன். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து தாங்க நினைக்கிறோம். சிக்ஸ்த்து இல்லை, சிக்ஸ்த்தை காணோம். மேக்ஸில் ஃபெயில் நினைங்க. ப்ரைமரி ஸ்கூல், ஆனால் ஹை ஸ்கூல்னு போட்டிருந்தாங்க. இந்த மேப் பேர் ப்ரைமரி வரைக்கும் தான் கொடுத்துருக்கான், ஹை ஸ்கூல்னு போட்டிருக்கான். எனக்கு புரியல. அண்ட் சரி, நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மிச்ச மேப்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக விளையாண்டு போட்டுக்கிட்டே இருப்போம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நம்ம அரக்கன் ஸ்குவாட்.